இப்போது நான் இந்த ரூமை தொடச்சிட்ருக்கேன். அது இல்லாமல் நிறைய விஷயம் தொடர்ந்து ஒரு 4 நாளாகவே நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது ஆப்போசிட் பார்ட்டிங்களுடைய அந்த தாக்குதல் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா இதே சுச்சுவேஷன் உங்களுக்கு கூட இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை தாக்குது. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டோர் பிச்சிட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இப்போ தான் இந்த டேப் போட்டு ஒட்டினேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, என்னுடைய கையில் குத்தி இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளட் வருது. இந்த ப்ளட் வருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ சும்மா அடிப்படுறதுனா கூட பண்ணலாம். சும்மா அடிப்படுறதுனா கூட ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இது கொஞ்சம் அழுத்தி இன்னும் கொஞ்சம் அழுத்தி நான் இப்போ அந்த லெமனில் இது பண்ணிட்டேன். லெமனில் அந்த ப்ளட்டை இப்படி பூசிட்டு இப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், என் தலையை சுற்றிட்டு வெளியில் 3 இடம் சேரத்தில் போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா நான் வீட்டுக்கு வெளியில் வாசப்படி அந்த மாதிரி கொஞ்சம் வெளிப்பக்கம் எங்காவது ஒரு கார்னரான ஒரு இடமா பார்த்து அதை வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஏன்னா இந்த பகல் சமயத்தில் நம்ம தூக்கி போட்டோம்னா யார் மேலாம் போய் விழும். இல்லைன்னா நம்ம கீழே இறங்கி போய் 3 இடம் போடுற இடமோ அந்த இடத்துல நம்ம போட்டுடணும். ஏன்னா இப்போ நம்ம அடிபடுறதுக்கு காரணமும் அந்த தீய சக்திங்க, நெகட்டிவ் எனர்ஜினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? அது இல்லாமல் தொடர்ந்தே ஏதோ ஒரு ஆப்போசிட் பார்ட்டிங்களாலேயோ இல்லை வீட்லேயோ உங்களுக்கு தொடர்ந்து மன வலிங்க இருக்குது அப்படின்னாலும், அந்த சமயம் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தானாகவே ஒரு காயம் வந்துடுதுன்னா கூட டக்குன்னு வீட்டில் எம்சம் வந்ததுதானா அதில் இப்படி ஒரு தொடச்சிட்டு தலையை சுற்றி போட்டுட்டா, இது ஒரு போன ஜென்மம் இந்த ஜென்ம ஆத்மா சாபம்னாலும் இப்போ நம்மளுக்கு போகும். இல்லை வேறு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருந்தாலும் போகும். ஆனால் அதுக்காக ப்ளட்டு ஒரு கட் பண்ணியே ஒரு புள்ளி மாதிரி பண்ணியே பண்ணக்கூடாது. அது நான் சொல்லியிருக்கேன். சுகர் டெஸ்ட் பண்ணுறதுல நீங்கள் ஒரு பஞ்ச் மாதிரி பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே பச்சை கற்பூரம் வச்சு போட்டால் பயங்கரமான சாபங்கள் தோஷங்கள்லாம் போகும்னு சொல்லியிருக்கேன். அதை நான் சொல்லி பண்ணி நிறைய பேர் அதை பண்ணி பயங்கர டயர்டாச்சு உடம்பு அப்படின்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் லைட்டாக சில அடிபட்டுதுன்னாங்க. அப்போ அது எவ்வளோ தூரம் எஃபெக்டாக இருந்திருக்கும் பாருங்கள்.